ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/07/2020 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணுனாலும் அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அந்த குரூப்பில் கேட்கலாம். அண்ட் சில பேருக்கு வந்து அந்த டெலிகிராம் குரூப் லிங்க் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கு நீங்கள் டெலிகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நான் சொல்லியிருந்தேன் டெய்லி வந்து எக்கனாமிக்கல் கான்செப்ட் ஏதாவது ஒன்று நீங்கள் கேட்குற டவுட்டுக்கு நான் வந்து கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கேட்டிருந்தார். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இது ஜிஎஸ்டி பற்றி தெரியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நியூஸில் இன்னும் 2 நிமிஷத்தில் நியூஸ் காலம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜிஎஸ்டியை பற்றி பார்க்கலாம். ஜிஎஸ்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஆடட் டேக்ஸ் மாதிரி தான். வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நீங்கள் ஒரு பொருளை வாங்கி, அதாவது ஒரு கோதுமையை வந்து அக்கக்கா இருக்கிற ஒரு கோதுமையை வாங்கி அந்த கோதுமையை என்ன பண்ணுறீங்க, கிரைண்ட் பண்ணுறீங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரெட்டாக மாற்றுறீங்க. அப்போ கோதுமையை வாங்கி ப்ரெட்டாக மாற்றுறீங்களா, அப்போ கோதுமையிலேருந்து அதை ப்ரெட்டாக மாற்றுறதுக்கு ஒரு வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ ஆட் பண்ணுறீங்களா, அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேக்ஸ் போடுவாங்க. தட் இஸ் கால்டு வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்றத தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜிஎஸ்டியை இப்போ கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை வந்து யார் பே பண்ணுவோம் அப்படின்னா கன்சியூமர் பே பண்ணுவாங்க. பட் வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்றது நம்ம இந்த கம்பெனிக்காரர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனே ஃபஸ்ட்டு பே பண்ணுவான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இதுதான் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டியோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இட் இஸ் அ சப்ளை சைடு வந்து டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் சப்ளை சைடு டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சப்ளை சைடு டேக்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் யார்கிட்ட சப்ளை ஆகுதோ, ஓகேங்களா, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் யார்கிட்ட சப்ளை ஆகுதோ அவங்ககிட்ட தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இது அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து உங்களுக்கு போடுவாங்க. ஓகேங்களா? அதுதான் இதை டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன். டெஸ்டினேஷன்னா கடைசியாக வந்து எந்த யூசர் யூஸ் பண்ணுறாரோ அவர் தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸை பே பண்ணுவார். ஸோ இட் இஸ் நாட் ஆரிஜின் பேஸ்டு டாக்ஸேஷன் வந்து இது கிடையாது. ஓகேங்களா? இட்ஸ் டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அல்லது கன்சம்ஷன் பேஸ்டு டாக்ஸேஷன் சொல்லலாம். இதை கன்சம்ஷன் பேஸ்டு டாக்ஸேஷன். ஸோ நீங்கள் எப்போ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து கன்சியூம் பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஜிஎஸ்டியில் 2 வகையான ஜிஎஸ்டியை பற்றி பேசுவாங்க. ஒன்று வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி, இன்னொன்று ஸ்டேட் ஜிஎஸ்டி. இதை தவிர இன்னொரு ஜிஎஸ்டி இருக்குது, அது இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுறது, அதுக்கடுத்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து சப்ளை ஆகிறது. ஸோ இதுக்கு போடுறது அப்படின்றது இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஸோ சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில ஜிஎஸ்டி டாக்ஸஸ் அப்ளைக்கபிள் ஆகும். ஸ்டேட் வந்து சில ஜிஎஸ்டி வந்து இது போடுவாங்க. இந்த ரெண்டுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி யார் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ ஜிஎஸ்டி ரேட் வந்து மியூச்சுவலாக தான் டிசைட் பண்ணுவாங்க. மியூச்சுவலாக டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு ஒரு கவுன்சில் இருக்கும். அந்த கவுன்சில் மூலமாக தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படின்றது உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கரண்ட்டாக வந்து மல்டிபிள் ரேட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா 5%, 12%, 16%, 28%, இன்னொன்று 0% எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மல்டிபிள் ரேட்ஸ். ஜிஎஸ்டியில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட அந்த யூசேஜ் அல்லது ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட இம்பார்ட்டன்ஸை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டாக்ஸேஷன் அப்படின்றது மாறுபடும். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டி இதுக்கு அடுத்துன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னோமா. அப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்றது ஆர்டிகல் 279A கீழே வரக்கூடியது ஜிஎஸ்டி அப்படின்றது. ஸோ ஜிஎஸ்டியோட சேர்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர். சரி, இதில் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் நாமினேட்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சில மினிஸ்டர்ஸை நாமினேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு அனுப்புவாங்க. ஸோ அவங்க தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலோட மெம்பர். சரி, இதில் முடிவு எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த முடிவு வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னு அந்த முடிவுக்கான அந்த ஓட்டிங் பவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 ஓட்டிங் பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்குது. 2/3 ஓட்டிங் பவர் யார்கிட்ட இருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா 3/4 மெஜாரிட்டியில் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டிசிஷனை எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் அடுத்து என்னென்ன டாக்ஸஸ்லாம் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டிக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். சென்ட்ரல் டாக்ஸஸ், இவ்வளோ டாக்ஸஸ் இருக்குது. இந்த டாக்ஸ் எல்லாமே சென்ட்ரல் போடுற டாக்ஸஸ், இது வந்து ஸ்டேட் போடுற டாக்ஸஸ். இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணி இப்போ என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படின்ற விஷயத்தில் கொண்டு வந்திருக்கோம். சரி, இதுலேருந்து என்னென்ன டேக்ஸ் வந்து கிடையாது இப்போ, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான டாக்ஸஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை தவிர சில எக்ஸஸ் டேக்ஸும் போட்டாங்க. அந்த டேக்ஸ்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே வராது.
அது என்னென்ன டேக்ஸ் ஜிஎஸ்டிக்குள்ளே வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் டியூட்டி இட் வில் பி கலெக்டட் அலாங் வித் லெவி ஆஃப் ஐஜிஎஸ்டி. ஸோ கஸ்டம் டியூட்டி இன்னமும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது எதோட கனெக்ட் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டியோட கனெக்ட் பண்ணி வாங்குறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸுக்கு இப்போ வந்து என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. as well as பார்த்தீங்கன்னா லிக்கர், ஸ்டாம்ப் டியூட்டி, எலக்ட்ரிசிட்டி டாக்ஸஸ் இதுக்கும் வந்து என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஓகேங்களா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து ஜிஎஸ்டியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், அதை எப்படி வந்து நம்ம வந்து தீர்த்துக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த அத்தாரிட்டி தான் நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு போகணும். அந்த கம்ப்ளைண்ட்லேருந்து அவர் கொடுக்குற தீர்ப்பு உங்களுக்கு ஏதாவது சரி வரலை அப்படின்னா நீங்கள் அதுக்கடுத்து என்ன போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் யார்கிட்ட போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்பல்லேட் ட்ரிபியூனல்கிட்ட போகலாம். ஃபஸ்ட்டு அப்பல்லேட் ட்ரிபியூனல்கிட்ட போகலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு அப்பல்லேட் ட்ரிபியூனல்கிட்ட போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பல்லேட் ட்ரிபியூனல்கிட்ட போகலாம். ஓகேங்களா, ஸோ அப்பல்லேட் ட்ரிபியூனல்கிட்ட போயும் உங்களுக்கு வந்து ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஹைகோர்ட். ஸோ ஹைகோர்ட்டிட்ட போயிட்டும் உங்களுக்கு எதுவும் சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா யூ கேன் கோ டு சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் அதாவது ஜிஎஸ்டியில் வர ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆன்டி ப்ராஃபிட்டிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தாரிட்டி இருக்காங்க ஜிஎஸ்டியில், ஒரு முக்கியமான அத்தாரிட்டி. இந்த பர்டிகுலர் அத்தாரிட்டி எதுக்கு கீழே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆக்ட் 2017 ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்டில் 171 செக்ஷன்ஸில் வந்து என்னென்னா இவங்க வருவாங்க. இவங்க வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது, பட் ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்றது கான்ஸ்டியூஷனல் பாடி. பட் இந்த பர்டிகுலர் நேஷனல் ஆன்டி ப்ராஃபிட்டிங் அத்தாரிட்டி அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆக்டுக்குள்ளே வர்றவங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்கிற முடிவு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ தான் டேக்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவ்வளோ தான் டேக்ஸ் போடணும் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு தான் அவர் டேக்ஸை கலெக்ட் பண்ணணும். அதுக்கு மேலே அவர் டேக்ஸை வந்து அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் வாங்குறீங்க. ஓகேங்களா, ஒரு லேப்டாப் வாங்குறீங்க. அந்த லேப்டாப்பில் ஃபஸ்ட்டு இப்போ 2018 வச்சுக்கலாம். 2018 ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28% இருக்குது. ஓகேங்களா, ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து 28% இருக்குது. இதை கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2019 கம்மி பண்ணுறாங்க. என்ன கம்மி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து என்னென்னா இதை வந்து அடுத்த டேக்ஸில் 12% வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா, 28%லேருந்து 12% டேக்ஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரி, 28% வைக்கும்போது 28% வைக்கும்போது அந்த லேப்டாப்போட விலை 10,000 ரூபாய். ஓகேங்களா, அப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். லேப்டாப்போட 10,000 ரூபாய் அப்படின்னா 12% வரும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு 9,500 ரூபாய்க்காவது அந்த லேப்டாப்போட விலையை கம்மி பண்ணியிருக்கணும். பட் சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா லேப்டாப்போட விலையை கம்மி பண்ணாமல் அந்த 12%லையும் அதே 10,000 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு டேக்ஸை ரெடியூஸ் பண்ணி அதை வந்து கன்சியூமருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக கொண்டு வராங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்காரனும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சேல் பண்ணுறப்ப அதை சப்போர்ட்டிவாக அதாவது சப்ளையர் கன்சியூமருக்கு சப்போர்ட்டிவாக வந்து அதை மாற்றணும். பட் என்ன பண்ணுவான் அப்படின்னா சில பேர் வந்து என்னென்னா அந்த 10,000 ரூபாய் அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணுவான். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காண்டி வந்தது தான் இந்த நேஷனல் ஆன்டி ப்ராஃபிட்டிங் அத்தாரிட்டி. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் ஜிஎஸ்டியோட அமௌண்ட் கம்மியாச்சு அப்படின்னா ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் டேக்ஸோட பர்சன்டேஜ் கம்மியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட்டையும் கம்மி பண்ணணும். அப்படி அமௌண்ட்டை கம்மி பண்ணலாட்டி அவங்க மேலே நடவடிக்கைகள் எடுப்பாங்க, ஃபைன் அந்த மாதிரி போடுவாங்க. ஈவன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனை க்ளோஸே பண்ணுறதுக்கு அதிகாரம் இந்த நேஷனல் ஆன்டி ப்ராஃபிட்டிங் அத்தாரிட்டிக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்ன ஜிஎஸ்டியில் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இருக்கிற விஷயம். இதை தவிர நான் என்ன உங்களுக்கு இதை மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்ஸ்டியூஷனல் ரிலேட்டடாக வந்து என்னென்னா அதில் இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா, இது வந்து என்ன ஒரு எக்கனாமிக் பேட்டர்ன் அப்படின்றதுனால நான் கான்ஸ்டியூஷனல் ரிலேட்டடாக சொல்லலை. நீங்கள் கான்ஸ்டியூஷனல் ரிலேட்டடாக போய் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம நியூஸ் அனாலிசிஸ் போயிடலாம். நியூஸில் பாருங்கள், ரிலீஃப் ஃபார் சச்சின் பைலட் கேம்ப் அஸ் ஹைகோர்ட் ஹோல்ட்ஸ் ஆஃப் வேர்டிக்ட் டில் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சச்சின் பைலட் அப்படின்ற நமக்கு தெரியும் இந்த பர்டிகுலர் இஷ்யூ அப்படின்றது உங்களுக்கு மத்திய பிரதேசில் நடந்துகிட்டு இருக்குது. இந்த பர்டிகுலர் இஷ்யூவை பொறுத்தவரைக்கும் 19 எம்எல்ஏ மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா மூலமாக அவங்களை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வேலையை விட்டு தூக்க போகிறதுக்கு வந்து என்னென்னா நமக்கு ஸ்பீக்கர் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. அதை எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ கோர்ட்டுக்கு போனதில் என்ன நடந்திருக்கு, கோர்ட்டில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்த ஆர்டிக்கலில் பார்க்கலாம். ஏன் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பர்டிகுலராக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் 19 எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோர்ட்டில் ஸ்பீக்கருக்கு அகைன்ஸ்டாக போய் வாதாடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வேறு எந்த கட்சியிலையும் ஜாயின் பண்ணலை. ஓகேங்களா, ஆஸ் பர் ஆன்டி டிஃபெக்ஷனில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்கணும் அல்லது விப்பு கொடுத்த விப்புனா வந்து என்னென்னா அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குள்ள
விப்புன்னு ஒருத்தர் இருப்பார், அந்த பர்டிகுலர் கட்சிக்கு வந்து விப்புன்னு ஒருத்தர் இருப்பார். அந்த விப்பு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேஷன்ஸ் இஷ்யூ வந்து வழங்குவார். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆக்டோ ஏதோ நிறைவேற்றும் போது அந்த பர்டிகுலர் கட்சி என்ன மாதிரியான முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கட்சி தலைவர் வந்து விப்பிட்ட சொல்லுவார். விப்பு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மெம்பர்கிட்ட சொல்லுவார், அங்கே இருக்கிற எம்எல்ஏ அவங்க கட்சிக்கார எம்எல்ஏட்ட சொல்லுவார். அந்த எம்எல்ஏ கட்டாயம் விப்பு சொன்னதை கேட்கணும். இதுதான் வந்து என்னென்னா நமக்கு நார்மலாக இப்போ இருக்கிறது. ஸோ அப்படி விப்பு சொன்னதை கேட்கலாட்டி அவர் மேலே ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து விப்பு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பரிந்துரைக்கலாம் ஸ்பீக்கர்கிட்ட. ஓகேங்களா, ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் கொடுத்து விளக்கம் கேட்பாங்க. அந்த விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா ஸோ ஸ்பீக்கர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா த்ரூ ஆன்டி டிஃபெக்ஷனில் அவரை வந்து எம்எல்ஏ எம்பி பதவியிலேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தவித கட்சியில் ஜாயின் பண்ணலை ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் விப்பு சொன்னதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து என்னென்னா ஏன் போகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விப்போட அதிகாரம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் பாடி, அதாவது சட்டமன்றத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அப்போ சட்டமன்றத்துக்குள்ளே இது வரைக்கும் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக எதுவும் பண்ணலை. ஓகேங்களா, நாங்கள் பண்ண ஒரே விஷயம் சிஎம்மோட ஃபங்க்ஷன். ஓகேங்களா, சிஎம் ஃபங்க்ஷன் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதில் சில விஷயங்கள் எங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதை நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ அப்போ இதை வந்து என்னென்னா எனக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லி போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயம் திங்க் பண்ணணும். ஒரு கட்சியில் இருக்க எம்எல்ஏ அந்த கட்சியோட கொள்கைகளுக்கு அகைன்ஸ்டாக பேச முடியுமா? அவருக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆஸ் பர் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ். ஓகேங்களா, ஆஸ் பர் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ் அவருக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குது. பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லானால அவங்களால கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஓட்டு போட முடியாது. இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக அந்த பர்டிகுலர் பார்ட்டி எடுக்கிற முடிவுக்கு அகெயின்ஸ்டாக வந்து என்னென்னா உங்களுக்கு சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ ஓட்டு போட முடியாது. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிறதுல மட்டும்தான் உனக்கு அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அஃபெக்ட் ஆகும். பட் வெளியில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லாவுக்கு நீங்கள் வந்து என்ன ஒரு கிரிட்டிசிசம் எழுதும்போது இதை எழுதலாம். ஏன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இதை பர்டிகுலராக அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்டைல் பண்ணுது அப்படின்றத வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எழுதலாம். இதுதான் வந்து என்னென்னா இந்த பர்டிகுலர் பெட்டிஷனர் வந்து அந்த கோர்ட்டில் பேசுகிற விஷயம். இதே இது ஸ்பீக்கர் சைட்லேருந்து கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் என்ன முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே கோர்ட்டால் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி வந்து இந்த கேஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய தலைமையில் வந்து ஒரு 18 எம்எல்ஏ என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து என்ன வெளிநடப்பு செஞ்சாங்க. ஓகேங்களா, அந்த வெளிநடப்பு செஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க மேலே ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து போடுறதுக்கு ஸ்பீக்கர் வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாங்க. பட் இன்ன வரைக்கும் அவங்க முடிவு எடுக்கலை. ஏன்னா இப்போ வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேரும் ஜாயின் பண்ணதுனால இன்ன வரைக்கும் அந்த ஓபிஎஸ் மேலே இருக்கிற அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை வந்து என்னென்னா ஸ்பீக்கர் வந்து எடுத்துகிட்டு போகல. பட் என்னன்னா டிஎம்கே இதுக்கு கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போனதில் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா ஸ்பீக்கர் இன்னும் டிசைட் பண்ணலை. ஸ்பீக்கர் டிசைட் பண்ணாததுனால நாங்கள் எந்த தீர்ப்பும் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேங்களா, இதையும் திங்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு லிமிட்டட் ட்ரேட் டீல் வித் யூஎஸ். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இடையில இப்போ இந்தியா ஐடியா சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மிட் நடக்குது. ஓகேங்களா, இந்தியா ஐடியா சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மிட் நடக்குது. இந்த சம்மிட் ஓகேங்களா, இந்த சம்மிட் அப்படின்றது இந்தியாவோட ட்ரேட் ரிலேட்டட் விஷயத்துக்கும் யூஎஸோட பிஸ்னஸ் கவுன்சில் ஓகேங்களா யூஎஸோட பிஸ்னஸ் கவுன்சில் இவங்க 2 பேர்த்துக்கும் இந்த பர்டிகுலர் இந்தியா சம்மிட் அப்படின்ற மீட்டிங் நடக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்தியாவில் நமக்கு பேசிக்காக வந்து இருக்கிற ப்ராப்ளம் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கிற பேசிக்காக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்றத வரிசையாக பார்க்கலாம். ட்ரேட் ரிலேட்டட் விஷயத்தை மட்டும் இதில் பார்க்க போகிறோம். ட்ரேட் ரிலேட்டட் விஷயத்தில் யூஎஸ் வந்து நம்மகிட்ட என்னெல்லாம் கேட்குறான் அப்படின்றத இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறேன். யூஎஸ் வந்து நம்மகிட்ட என்னெல்லாம் வந்து அவன் டிமாண்ட் பண்ணுறான் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்கிறான் அப்படின்னா நம்மளுடைய டெய்ரி செக்டார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பால் ரிலேட்டட் செக்டாரை ஓப்பன் பண்ண சொல்கிறான். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் செக்டார்ஸ். ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர் செக்டாரில் இம்போர்ட்டை வந்து அதிகப்படுத்துங்க. அக்ரிகல்ச்சர் செக்டாரில் நீங்கள் சப்சிடி நிறையா கொடுக்குறீங்க, அதை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் WTOவில் போயிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இது செகண்டு. தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேங்களா, மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நம்ம கண்ட்ரியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரிக் மெடிசன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஜெனரிக் மெடிசன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸ் என்ஜினியரிங் மூலமாக ஒரு பேட்டன்டான மாத்திரையை நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டுக்கு நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஜெனரிக் மெடிசன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஜெனரிக் மெடிசன்னால என்ன ஆகுது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்க நிறைய மெடிக்கல் கம்பெனிஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. இது தேர்டு. அதுக்கடுத்து நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற டெக்னாலஜி ரிலேட்டட் இஷ்யூஸ். ஓகேங்களா, அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கம்பெனிஸ் ரிலேட்டட். டிஜிட்டல் கம்பெனிஸ்னால் இந்த அமேசான், கூகுள், ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டு, இந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ எஃபெக்டிவாக வந்து ரெகுலேஷன் விதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா யூஎஸ் வந்து இந்தியாட்ட எதிர்பார்க்குறது. சரி, இந்தியா வந்து யூஎஸ்ட என்ன எதிர்பார்க்குறோம்? இந்தியா வந்து யூஎஸ்ட என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நமக்கு ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஜென்ரலைஸ்ட் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் ட்ரேட் அண்ட் டிஸ்பியூட் அப்படின்ற ஒரு கமிட்டி இருக்கும். ஓகேங்களா, அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இந்த பர்டிகுலர் ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஜென்ரலைஸ்ட் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப்பிங் அண்ட் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கன்செஷன் கொடுத்து ப்ராடக்ட் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா அவங்க கண்ட்ரிக்குள்ளே எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, டெவலப்டு கண்ட்ரிஸ் ஒரு டேக்ஸ் கன்செஷன் கொடுத்து இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கண்ட்ரிக்கு ப்ராடக்ட்டை எடுத்துப்பாங்க. இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து நமக்கு போன வருஷம் வரைக்கும் இருந்துச்சு. பட் இந்த ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யூஎஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. பிகாஸ் எதுக்கு கேன்சல் பண்ணாங்கன்னா யூஎஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ஜென்ரலைஸ்ட் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்கோம். பட் இந்தியா என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சில டேக்ஸ் கன்செஷன் ப்ராடக்ட்ஸ் அந்த மேலே சொன்னாங்க பார்த்தீங்களா அக்ரிகல்ச்சர், டெய்ரி, அந்த விஷயத்தை வந்து எங்களுக்கு இன்னும் கொடுக்கல அப்படின்றதையும் இந்த யூஎஸ் வந்து நம்ம மேலே இதாக வைக்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து என்னன்னா ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அகைன் வந்து இந்தியாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது செகண்ட். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை யூஎஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரி அப்படின்ற ஒரு லிஸ்ட்டுக்கு கொண்டு போகிறான். ஆஸ் பர் அவனுடைய ஒரு கிரைட்டீரியா படி என்ன பண்ணுறான் இந்தியாவை வந்து டெவலப்டு கண்ட்ரி ஆக்கிட்டான். ஏன்னா அவனுடைய கிரைட்டீரியா படி G20 ஒரு கண்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அதனால் இந்தியாவை அவன் டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அந்த ஸ்டேட்டஸும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரிக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா WTOவில் நிறையா வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. பட் டெவலப்டு கண்ட்ரிக்கு WTOவில் ரிலாக்ஸேஷன் கிடையாது. ஓகேங்களா, அப்போ டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் சிஸ்டமே வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு கேன்சல் பண்ண சொல்லிட்டு இருக்கான். ஸோ அது கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா WTOவில் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பியூட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு WTOவில் ட்ரிபுனல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ட்ரிபுனலில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணும். அந்த மெம்பர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறதுல அதிகமான பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஐட்ட இருக்குது. அப்போ யூஎஸ் என்ன பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னா WTO வந்து இந்த டெவலப்பிங் கண்ட்ரிக்கும் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிக்கும் ஒழுங்காக வந்து அவங்களை கேட்டகரைஸ் பண்ணாமல் அவங்களுக்கு சாதகமாக நிறையா பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மெம்பர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ண விடாமல் இன்ன வரைக்கும் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் நிறைய வந்து ட்ரேட் லெவலில் ப்ராப்ளம் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசா. ஓகேங்களா, இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விசா ப்ராப்ளம், H1B விசா ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்னா இந்தியாவோட கன்சர்னில் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் தீர்க்கிறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் இந்தியா ஐடியா சம்மிட் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ ஓவராலாக உங்களுக்கு ட்ரேட் ரிலேட்டட் விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் இந்த இந்தியா ஐடியா சம்மிட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளில் வெப்சைட்டில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதனுடைய மிஷன் என்ன, விஷன் என்ன, இந்த வருஷம் நடக்கிறதுல தீம் என்ன. ஓகேங்களா, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, போய் படிங்க. ஓகேங்களா, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் யூஎஸ்க்கும் நமக்கும் உள்ள அந்த பர்டிகுலர் இன்டகிரேஷனை பற்றி பேசணும். எக்கனாமிக்கல் லெவல் இன்டகிரேஷன். சரி, எக்கனாமிக்னு ஒரு காமன் இதில் எந்தெந்த மாதிரியான இன்டகிரேஷன் ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு எந்த மாதிரியான இன்டகிரேஷன் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்கன்னா அதில் எந்த மாதிரியான இன்டகிரேஷன் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்னு ஒன்று சைன் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் டு ட்ரேட். ஓகேங்களா, வந்துருவாங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஓகேங்களா, இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரிஃப் ரிடக்ஷன் நடக்கும். இதுக்கு அடுத்து வந்து ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆக விரும்புகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கஸ்டம்ஸ் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போவாங்க. இந்த கஸ்டம்ஸ் யூனியனில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் எக்ஸ்டர்னல் டேரிஃப், அதாவது நம்ம கண்ட்ரியும் எவன் கூட நம்ம கஸ்டம்ஸ் யூனியனுக்கு போகிறோமோ அவன் கண்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா மூணாவது கண்ட்ரிலேருந்து ஒரு ப்ராடக்ட் வருது பார்த்தீங்களா அதுக்கு காமனாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேரிஃபை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க.
இதுக்கடுத்து காமன் மார்க்கெட்னு ஒரு கனெக்ஷன். இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கும் சிங்கப்பூருக்கும் காமன் மார்க்கெட் இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து சிங்கப்பூருக்கு ஈஸியாக கேபிட்டல்ஸை வந்து கொடுக்கலாம், சர்வீசஸ் கொடுக்கலாம், நீங்கள் ஈஸியாக வந்து அந்த கண்ட்ரிக்கு போயிட்டு வரலாம், எல்லாமே பண்ண முடியும். இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் எக்கனாமிக் யூனியன் இருக்குதுன்னு வைங்களேன். இதில் நோ பேரியர்ஸ் ஃபார் இன்டர்னல் ட்ரேடு, ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் லேபரு, டேக்ஸ் ரேட் வந்து ரெண்டுக்கும் காமனாகவே இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். யூரோப்பியன் யூனியன் வந்து இப்போதைக்கு பார்ஷியலாக வந்து இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா பொலிட்டிக்கல் யூனியன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு காமன் கவர்மெண்ட்டாக இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிலேட்டடில் ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டெப் பை ஸ்டெப் லெவல். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப். இதுக்கடுத்து ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய்ட்டு படிங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு பேசிக் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு த மெயின் பிளான்ஸ் இன் அ கவுண்டர் சைனா பாலிசி. ஓகேங்களா. சைனாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கும் அவங்களுக்கு இப்போ லடாக் ரீஜியனில் நமக்கு பெரிய ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ சைனாவோட அப்ஜெக்டிவ் என்ன இதில், அதாவது சைனாவோட அப்ஜெக்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக அவனுடைய டெரிட்டரியை, ஓகேங்களா, டெரிட்டரி இம்ப்ரூவ்மெண்ட், அவனுடைய டெரிட்டரியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த அப்ஜெக்டிவ் வந்து கரெக்டாக போய்கிட்டு இருக்கா அப்படின்னா எஸ், அது வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கரெக்டான லெவலில் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கான். த்ரூ பஃபர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. அப்படின்னு பார்த்தா அந்த பஃபர் ஜோனை எந்த இதில் கொண்டு வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரீஜியனில் தான் அவன் பஃபர் ஜோன் கொண்டு வரானே தவிர சைனாவோட ரீஜியனை இன்க்ளூட் பண்ணி பஃபர் ஜோன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வர மாட்டேங்கிறான். பஃபர் ஜோன்னா என்ன அர்த்தம், ரெண்டு கண்ட்ரியும் வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஃபர் ஏரியா, நீ வரக்கூடாது நானும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பஃபர் ஜோன். அந்த பஃபர் ஜோனையே அவன் இந்தியாவோட டெரிட்டரியில் தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணுற நிலைமைக்கு தான் வந்து இன்னும் இப்போதைக்கு இருக்கும். ஸோ அவனோட அப்ஜெக்டிவ் அப்படின்றது இப்போதைக்கு வந்து என்னன்னா பெருசாக வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றது இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாரு. சரி, இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் படலாம். ஓகேங்களா. ஸோ இந்தியாவுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று வந்து மிலிட்ரி ஆப்ரேஷன், இன்னொன்று வந்து என்னன்னா டிப்ளமேட்டிக் லெவலில் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து அதாவது சைனாவோட அக்ரஷனை தடுக்கிறது. சைனாவோட அக்ரஷனை ரெண்டு வகையில் தடுக்கலாம், ஒன்று மிலிட்ரி, இன்னொன்று டிப்ளமேட்டிக். ஓகேங்களா. ஸோ மிலிட்ரி லெவலில் போனோன்னு வைங்களேன், உங்களுக்கு காஸ்ட் ரிலேட்டடில் ரொம்ப அதிகம், அதேமாதிரி டெத்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையா ஏற்படும். இது எஃபெக்டிவாக இருக்குமானா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க வாய்ப்பில்லை. பட் டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வந்து என்னென்னா உங்களுக்கு மோஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ். ஓகேங்களா. காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி, ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் ரிஸ்கி, ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப லெஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து இந்த மெத்தடை எடுக்கிறது நல்லது. ஓகே, இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் என்னெல்லாம் பண்ணலாம் இந்தியா அப்படின்றதை இவங்க சொல்லியிருக்காங்க, சஜஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது என்னென்ன சஜஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஒப்பீனியனை கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. என்ன மாதிரி ஒப்பீனியன் அப்படின்னா இந்தியா வந்து பீஸ்ஃபுல் கண்ட்ரி அப்படின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் ஒப்பீனியனை வந்து கிரியேட் பண்ணணும் இந்தியா அப்படின்றத சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவோட அந்த பீஸ்ஃபுல் இன்டென்ஷன் நீங்கள் வந்து சொல்லியாச்சு. அப்போ செகண்ட் என்னென்னா சைனாவோட எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பாலிசியை வந்து எல்லா கண்ட்ரிக்கும் புரிய வைக்கணும். எக்ஸ்பான்ஷனிஸ்ட் அப்படின்னா அக்ரஸிவ் டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷனை பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த எல்லா கண்ட்ரிக்கும் புரிய வைக்கணும். அது செகண்ட். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் லீடர்ஸ். ஓகேங்களா. ஃபாரின் லீடர்ஸை வந்து என்ன பண்ணணும், ஃபாரின் லீடர் அப்படின்னா போத் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பார்ட்டிஸ். ஓகேங்களா. எல்லா லீடர்ஸுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட அக்ரெசிவ் பாலிசியை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கடுத்து நம்ம கண்ட்ரியோட முக்கியமான நான் அலைன்டு மூவ்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீவைட்டலைஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டை பற்றி நேற்று தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், அந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிள், அதை போய் படிங்க. ஸோ இதில் நம்ம ரீவைட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தவிர நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஏஷியாவில் இருக்க சில கண்ட்ரி, ஆஃப்ரிக்காவில் இருக்கிற கண்ட்ரிஸ்க்கு நிறையா வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ரிலீஃப் மெஷர்ஸ் கொடுத்துருப்போம். அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் லெவலில் வந்து என்ன நிறையா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கண்ட்ரிஸ்க்கெல்லாம் அகெயின் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ரிலீஃப் மெஷர்ஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு தேவையான சப்போர்ட்டை வந்து என்ன பர்டிகுலராக அந்த கண்ட்ரீஸ்லேருந்து வாங்க முடியும். ஸோ அவங்க சைனாவுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நம்ம கூட நிற்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில். ஓகேங்களா. இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் எவ்வளோ ரிலேஷன்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நெய்பர்ஹுட் நேபாள், பங்களாதேஷ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லையும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை அதிக லெவலில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதையும் இவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் குவாட், ஓகேங்களா, குவாட்ரிலேட்டரல் குரூப்பில் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், உங்களுடைய அந்த இதை வந்து என்னென்னா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலாய் லாமா பற்றி பேசுகிறாங்க.
அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தலாய் லாமா வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து க்ளோரிஃபை பண்ணோம். பட் இப்போ வந்து என்ன தலாய் லாமாவுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆர்டிக்கலில் தலாய் லாமாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா தலாய் லாமா வந்து என்னென்னா ஒரு புத்திஸ்டோட இது மட்டும் கிடையாது, அவர் வேர்ல்டு லெவலில் வந்து ஒரு பெரிய தலைவர். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சைனாவோட அக்ரெசிவ் பாலிசியை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் இவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னென்னா ஆன் த லூஸ் அப்படின்றது எதுக்கு பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டருக்கும் அங்கே இருக்கிற கவர்னருக்குமான ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிறாங்க. இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னருடைய ரோல் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் யாரோட வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவ். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் தானே தவிர அவர் வந்து என்னென்னா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு கிடையாது. ஓகேங்களா. இவர் வந்து நாமினேட்டட் செலக்டட் பர்சன். அப்போ அவருக்குள்ள கான்ஸ்டியூஷனல் ரோல் என்னவோ அதுதான் வந்து அவர் கரெக்டாக பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ மெயின்டெனன்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் ஓவர் சீயிங் ஆஃப் ஓவரால் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றது அவருடைய வேலை. பட் இந்த பர்டிகுலராக இந்த வெஸ்ட் பெங்காலில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டி எந்த மாதிரி நடந்துப்பாங்களோ அது மாதிரி நடந்துக்கிறார். அதாவது கவர்மெண்ட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது, கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி போஸ்ட் போடுறது, ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இதெல்லாம் வந்து போஸ்ட் போடுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிஷன் பார்ட்டி தான் பண்ணுவாங்க. பட் இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இவர் ஒரு கவர்னர் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட். ஓகேங்களா. அந்த இருக்கிற கவர்மெண்ட் அப்படின்றது கவர்னரோட தலைமையில் செயல்படுதுன்றது தான் மீனிங். ஓகேங்களா. அப்படி ஒரு தலைமையில் இருக்கிற ஒரு அதிகாரியை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பர்டிகுலர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட் பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த மம்தா பானர்ஜி கவர்மெண்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓவர் லெவலில் கிரிட்டிசைஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு போஸ்ட் போடுறாரு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரன்னிங். ஓகேங்களா. பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரன்னிங் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படுது. எனிவே அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கலாம். அந்த ப்ராப்ளம்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா அவங்க இன்டர்னலாக அதாவது சீஃப் மினிஸ்டரும் கவர்னரும் 2 பேர் உட்கார்ந்து பேசி இன்டர்னலாக வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். பட் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாமல் அவர் டேரெக்டாக கோயிங் டு ட்விட்டர் அந்த மாதிரி விஷயங்களுக்கு போய் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஓவர் ரீச் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய அத்தாரிட்டியிலேருந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓவர் ரீச் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ ஓவர் ரீச் பண்ணி என்ன பண்ணுறாரு செலக்டட் கவர்மெண்ட்டை அவர் என்ன பண்ணுறாரு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரே தவிர ஓவராலாக ஒரு ஃபைனஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவர் எடுத்து போக ட்ரை பண்ணலை அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னருடைய ரோல் ஆன் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய விஷயங்கள் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இண்டிபெண்டன்ஸ் ரிலேட்டட் டு கவர்னர்ஸோட ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எடுக்கலாம். அண்ட் ஃபெடரலிசம். ஓகேங்களா. நம்ம கண்ட்ரியோட ஃபெடரலிசம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எடுக்கலாம். ஏன்னா இப்போ உள்ள நிறைய கவர்னர் வந்து இப்போ இந்த பர்டிகுலராக இந்த ஆட்சியில் இருக்கிற நிறைய கவர்னர் வந்து இந்த மாதிரி ஆப்போசிஷன் விஷயங்கள் எடுக்கிறாங்க. அது என்னென்ன கவர்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜேஎன்கே கவர்னராக இருந்தவர். ஓகேங்களா. நஜீப் சங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேஎம்கே கவர்னர் இருந்திருப்பார் அவர். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்டினன்ட் கவர்னர் பாண்டிச்சேரியோட லெஃப்டினன்ட் கவர்னர் அவர். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியோட லெஃப்டினன்ட் கவர்னர். ஓகேங்களா. டெல்லியோட லெஃப்டினன்ட் கவர்னர். அடுத்து ஃபோர்த்து இப்போ இந்த பர்டிகுலராக வந்து இந்த வெஸ்ட் பெங்காலோட கவர்னர். ஓகேங்களா. இந்த கவர்னர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எல்லா விஷயத்தையும் வந்து ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களே தவிர ஸ்டேட்டோட அட்டானமியை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ இந்த 4 அந்த கவர்னரை பற்றியும் நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு COVID-19 அண்ட் ஃபிஸ்கல் ரெஸ்பான்ஸ் அண்ட் இந்தியா ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது COVID-19க்கு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஃபிஸ்கல் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா. அதில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த COVID-19க்கு அப்புறமா COVID-19 வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 months வந்து மார்ச் ஏப்ரல் மே இந்த 3 month என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளராக தான் நம்மளுடைய எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனும் எல்லாமே இருந்துச்சு. இதுக்கடுத்து என்ன பண்ணாங்க ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீமில் என்ன சொன்னாங்க அப்படின்னா 10% அதாவது 10% ஆஃப் ஜிடிபியிலேருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. பட் ஒரிஜினலாக வந்து எல்லா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட்ஸும் எடுத்த முடிவுப்படி 4% ஆஃப் ஜிடிபி தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரிஜினலாக வந்து என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஃபிஸ்கல் ரெஸ்பான்ஸ் ரிலேட்டட் டு COVID-19 அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றத இவர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் என்னென்ன விஷயத்துலலாம் இனிமேல் வந்து என்னென்னா கவனம் செலுத்தணும் அப்படின்ற விஷயத்தில் 3 விஷயத்தை பற்றி பேசுகிறார். ஒன்று வந்து என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்.
மற்ற கவர்மெண்ட்ஸ், அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன டெவலப்பிங் கண்ட்ரி, நம்மளுடைய ஜிடிபி ஈக்குவலாக இருக்கிற கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேஷை வந்து அதிகமாக பீப்புள் கையில் கொடுக்குறாங்க. லைக் இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷை வந்து அதிகமாக கையில் கொடுக்குறாங்க. கேஷை அதிகமாக கையில் கொடுக்கும்போது டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாக நம்ம சப்ளை சைடில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மெத்தடில் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அதிகமாக பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்தியாவும் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றாரு. இது ஃபஸ்ட்டு. செகண்டு, எம்ஜி நரேகாவை பற்றி பேசுகிறாங்க. அதாவது நம்மளோட சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸ், ஓகேங்களா, நம்மளை சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோக்கல் லெவலில் என்ன பண்ணுறாங்க, நிறையா வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்தந்த கண்ட்ரியில் வந்து என்னென்னா இந்த மாதிரி எம்ஜி நரேகா மாதிரி அவங்களுக்குன்னு தனியாக ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறதுனால ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதிக கவனம் எங்கே செலுத்தணும் அப்படின்னா இந்த ரூரல் டெவலப்மெண்ட்டில், அதுவும் இந்த எம்ஜி நரேகா ஸ்கீமில் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறதுல டெவலப் பண்ணணும் அப்படின்ற செகண்ட் பாயிண்ட் சொல்கிறாரு. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்கோட பாரோவிங்கை பற்றி பேசுகிறாரு. மற்ற கவர்மெண்ட்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய கோவிட்-19னால எக்கனாமி வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதை தடுக்கிறதுக்காண்டி அவங்க சென்ட்ரல் பேங்க்கிட்ட இருந்து கடன் வாங்குறாங்க. சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா பாண்டை இஷ்யூ பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மணியாக கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம கண்ட்ரியில் வந்து என்னென்னா ஒரு ஆக்ட் இருக்குது, என்னென்னா FRPM ஆக்ட். இதை பற்றி உங்களுக்கு சண்டே கிளாஸ் எக்கனாமிக் கான்செப்ட் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். FRPM ஆக்ட் 2013 பற்றி 2003 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பர்டிகுலர் ஆர்டிகிளை போயிட்டு படிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த FRPM ஆக்டில் எஸ்கேப் கிளாஸ்னு ஒன்று இருக்குது. இந்த எஸ்கேப் கிளாஸை யூஸ் பண்ணி கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து நிறையா பாண்டை இஷ்யூ பண்ண சொல்லி மணி கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதன் மூலமாக நம்ம நிறையா வந்து ஃபிஸ்கல் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நார்மலாக வந்து என்னென்னா ஆஃப்டர் கோவிட்-19க்கு அப்புறம் இந்தியாவோட ஃபிஸ்கல் ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற சஜஷன் தான் கேஷு, எம்ஜி நரேகா அண்ட் சென்ட்ரல் பேங்க்லேருந்து வாங்குகிற கடன். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் ரோபஸ்ட் டேட்டா ரெகுலேஷன். அதாவது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 2 வகையான டேட்டாவாக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து பர்சனல் டேட்டா, இன்னொன்று நான் பர்சனல் டேட்டான்னு பிரிக்கலாம். ஓகே, பர்சனல் டேட்டா அப்படின்றதுக்கு என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் டேட்டா ப்ரொடக்ஷன் பில் 2019 ஒரு பில் இருக்குது. அது இன்ன வரைக்கும் வந்து பார்லிமெண்ட்டில் இருந்துகிட்டு இருக்குது. இன்ன வரைக்கும் அது நிறைவேறலை. இதை தவிர என்னென்னா நான் பர்சனல் டேட்டான்னு ஒன்று இருக்குது. அப்போ வாட் இஸ் நான் பர்சனல் டேட்டா? நான் பர்சனல் டேட்டா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் ஐடென்டிட்டியை ஒருத்தரால் அந்த பர்டிகுலர் டேட்டாவை வச்சு கண்டுபிடிக்க முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் நான் பர்சனல் டேட்டா. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபுட் டெலிவரி ஆப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பேர், உங்கள் ஏஜ், உங்களுடைய ஜெண்டரு, உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்குறீங்க. ஓகேங்களா? அப்போ இது என்ன ஆகுதுன்னா பர்சனல் டேட்டா இதில் இன்க்ளூட் ஆகுது. இந்த பர்சனல் டேட்டாவிலேருந்து உங்களுடைய நேம் அண்ட் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனை தூக்கிட்டோம்னு வைங்களேன். நேம் அண்ட் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனை தூக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா உங்களை ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் டேட்டாவை வந்து ரிமூவ் பண்ணுறது மூலமாக நான் பர்சனல் டேட்டா வந்து நம்ம அக்வயர் பண்ண முடியும் அப்படின்றது தான். சரி, டேட்டா வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதாவது இப்போ நம்ம வேர்ல்டில் 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் போய்கிட்டு இருக்கு. இந்த 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் டேட்டா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு வகையான டேட்டாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நம்ம கிளாஸிஃபை பண்ணுற டேட்டா பர்சனல் டேட்டா அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நான் பர்சனல் டேட்டா. சரி, பர்சனல் டேட்டா பற்றி அந்த பில் இருக்குது, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். நான் பர்சனல் டேட்டாவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐடி மினிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஐடி மினிஸ்ட்ரி என்ன பண்ணாங்கன்னா ஒரு குரூப் கொண்டு வந்தாங்க, ஒரு கமிட்டி கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பர்சனல் டேட்டா கமிட்டி. ஓகேங்களா? நான் பர்சனல் டேட்டா கமிட்டின்னு ஒரு கமிட்டி கொண்டு வந்தாங்க. இந்த கமிட்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின ஒரு கிரிட்டிசிசம் தான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிள். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க பர்சனல் டேட்டா நான் பர்சனல் டேட்டாவை 3ஆக பிரிக்கிறாங்க. அது என்னென்ன டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் நான் பர்சனல் டேட்டா, அதுக்கடுத்து கம்யூனிட்டி நான் பர்சனல் டேட்டா, அதுக்கடுத்து ப்ரைவேட் நான் பர்சனல் டேட்டா அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிக்கிறாங்க. ஸோ பப்ளிக் நான் பர்சனல் டேட்டாவில் என்னெல்லாம் வரும், கம்யூனிட்டியில் என்னெல்லாம் வரும், ப்ரைவேட்டில் என்னெல்லாம் வரும்னு கொடுத்துருக்கேன். ஸோ ரீட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் 3 அத்தாரிட்டியை பற்றி இந்த ஆர்டிக்கிளில் பேசியிருக்காங்க. அது என்னென்ன அத்தாரிட்டி அப்படின்னா டேட்டா பிரின்சிபால் அத்தாரிட்டின்னு ஒரு அத்தாரிட்டி, இன்னொன்று டேட்டா கஸ்டடியன் அத்தாரிட்டின்னு ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று டேட்டா ட்ரஸ்டி அப்படின்றவங்க ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 3மே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிகுவஸாக தான் இருக்குது. அதாவது அதுக்கான கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்
ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது இல்லை அப்படின்றது தான் இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ டேட்டா பிரின்சிபல் அப்படி பற்றி டேட்டா பிரின்சிபல் அண்ட் அதோட கிரிட்டிசிசம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ டேட்டா பிரின்சிபலில் நான் 3 டேட்டா சொன்னேன். என்னென்ன டேட்டா? இண்டிவிஜுவல், அதாவது பர்சனல் டேட்டாவில் இண்டிவிஜுவல், பப்ளிக் அண்ட் கம்யூனிட்டியை பற்றி பேசணும். ஸோ 3 டேட்டாவை பற்றி பேசணும். இதில் கம்யூனிட்டி டேட்டா வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டி டேட்டா அப்படின்றது எந்த மாதிரியான கம்யூனிட்டி டேட்டா அப்படின்றத பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. ஸோ கம்யூனிட்டி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து என்னன்னா கம்யூனிட்டி லெவலில் இன்இக்வாலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டி வந்து என்ன பவர்ஃபுல் கம்யூனிட்டி இருப்பாங்க நம்ம சொசைட்டியில், இன்னொரு கம்யூனிட்டி வந்து நான் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு டேட்டா கலெக்ஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பவர்ஃபுல் கம்யூனிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஏற்றாப்புல நான் பர்சனல் டேட்டா வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாதிக்கப்படுவாங்க. அப்போ இந்த டேட்டா கவர்னன்ஸில் இந்த பர்டிகுலர் டேட்டா பிரின்சிபல் அப்படின்றது வந்து என்னென்னா, நமக்கு கம்யூனிட்டி டேட்டா வைஸ் வந்து என்னென்னா நிறையா வந்து இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா கஸ்டடியன். டேட்டா கஸ்டடியன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது, அதை ஸ்டோரேஜ் பண்ணுறது, அதை ப்ராசஸ் பண்ணுறது அண்ட் அந்த டேட்டாவை யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான இந்த பர்டிகுலர் விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல, இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி கலெக்ஷன் பண்ணணும், எப்படி ஸ்டோரேஜ் பண்ணணும், அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணுங்கிற அந்த டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஃபிஸியாக இருக்குது. அதாவது என்ன சரியாக கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாவை டேட்டா கஸ்டடியன் யார்? ஓகேங்களா? ஒன்று கவர்மெண்ட்டா, இன்னொன்று கம்பெனிஸா, இல்லை ப்ரைவேட்டா அப்படின்ற விஷயத்தையும் இவங்க வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. ஓகேங்களா? அப்போ கம்யூனிட்டி இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா கஸ்டடியனில் இந்த பிரச்சனை வருது. அப்போ கம்யூனிட்டி டேட்டா வந்து என்ன, இந்த டேட்டா கஸ்டடியன் எந்த அளவுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க, என்கரேஜ் பண்ண போகிறாங்க. அண்டு இதில் வந்து என்ன கம்யூனிட்டி டேட்டாவை நீங்கள் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் அவருடைய டேட்டா நான் பர்சனல் டேட்டா இருக்குது, அதே மாதிரி கம்யூனிட்டி அதோட நான் பர்சனல் டேட்டா இருக்குது. அப்போ இந்த 2 டேட்டாவிலையும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டேட்டா கஸ்டடியன் வந்து கலெக்ஷன் ஸ்டோரேஜ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக யார் இந்த இதை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கடுத்து டேட்டா ட்ரஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் கொண்டு வராங்க. இந்த டேட்டா ட்ரஸ்டி அப்படின்றவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 வகையான டேட்டா ட்ரஸ்டீஸை பற்றி பேசுகிறாங்க. ட்ரஸ்டினா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டேட்டா வந்து ஒரு எந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணுறவங்க தான், அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறவங்க, அல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ரெகுலரைஸ் பண்ணுறவங்க தான் இந்த டேட்டா ட்ரஸ்டி அப்படின்றவங்க. இந்த டேட்டா ட்ரஸ்ட்டில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட், சிட்டிசன்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேருக்குமான ரிலேஷன்ஷிப், ஓகேங்களா, இந்த 3 பேருக்குமான ரிலேஷன்ஷிப்பை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேங்களா? அதே மாதிரி லைக் டேட்டா பிரின்சிபால், டேட்டா கஸ்டடியன் அண்ட் டேட்டா ட்ரஸ்டி, இவங்களுக்கான அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குது அப்படின்றதையும் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் வந்து என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. அதே மாதிரி இந்த நான் பர்சனல் டேட்டா எந்த அளவுக்கு வந்து என்னென்னா ஒரு முக்கியமான இடத்த பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. அதே மாதிரி இந்த டேட்டா ட்ரஸ்டின்னு ஒன்று கொண்டு வராங்களா, அந்த டேட்டா ட்ரஸ்ட்டில் அவங்களுடைய ட்ரஸ்ட் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்டட் அண்ட் அந்த ட்ரஸ்ட்டை யூஸ் பண்ணி எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக வந்து அந்த பர்டிகுலர் டேட்டா வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றதையும் வந்து என்னென்னா இவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. அப்போ இந்த டேட்டா ட்ரஸ்டியோட முக்கியமான வேலை லாயல்ட்டியாக இருக்கிறது. பட் அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு லாயல்ட்டியாக இருக்கிறது? டெக்னாலஜி கம்பெனிக்கு லாயல்ட்டியாக இருக்கிறதா, கவர்மெண்ட்டுக்கு லாயல்ட்டியாக இருக்கிறதா, ப்ரைவேட்டுக்கு லாயல்ட்டியாக இருக்கிறதா அப்படின்றத பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. அப்போ இந்த 3 பேர் டேட்டா பிரின்சிபல், டேட்டா கஸ்டடியன் அண்ட் டேட்டா ட்ரஸ்டிக்கான பவர், ஃபங்க்ஷன், காம்போசிஷன் இது எதையுமே வந்து என்னன்னா இவங்க கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அப்போ டேட்டா ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது இந்த நான் பர்சனல் டேட்டா பற்றி டைரெக்டாக கொஸ்டின் கேட்பாங்க மெயின்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுத சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணி அதை எழுதி வச்சுக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா ரிப்பீட்ஸ் கிளைம் ஆன் பூட்டானோட ஈஸ்ட், அதாவது பூட்டான் ஈஸ்ட். ஓகேங்களா? பூட்டானில் ஈஸ்ட் பகுதி ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷாக்தங் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, அது ஷாக்தங் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சைனா வந்து இப்போ சொந்தம் கொண்டாடுறான். ஓகேங்களா? ஸோ அகைன் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவோட இன்டென்ஷன் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது நடக்குது. லேட்டஸ்ட்டாக யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வேர்ல்டு லெவலில் இருக்கிற அந்த கிராஸ்
பார்டரில் இருக்கிற இந்த வைல்ட் லைஃப் சான்ச்சுரிக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. இந்த இது வந்து என்ன டிஸ்பியூட்டட் ஏரியா, இதுக்கு அமௌண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சைனா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த யூஎன்டிபியை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுவான். பட் யூஎன்டிபி என்ன பண்ணிடும் அப்படின்னா உன் ப்ரெஷரைஸ்க்கெலாம் வர முடியாது, நாங்கள் வந்து பர்டிகுலராக இந்த ஜாக்தங் வைல்ட் லைஃப் சான்ச்சுரிக்கு வந்து அமௌண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா அந்த ஜாக்தங் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மைக்ரண்ட் நீட் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர். அதாவது இப்போ மைக்ரண்ட் என்ன ஆகுறாங்க அப்படின்னா அதாவது வேலை பார்க்குற ஸ்டேட்லேருந்து அவங்களுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்து போகிறாங்க, ஒரிஜினல் இதுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்குன்னு சில சோஷியல் செக்யூரிட்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும். சோஷியல் செக்யூரிட்டினா பேசிக்காக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன், இஎஸ்ஐ, ஓகேங்களா, இன்சூரன்ஸ், இதெல்லாம் வந்து சோஷியல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சோஷியல் செக்யூரிட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல். ஏன்னா மைக்ரண்ட்டுக்கு வந்து இப்போதைக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபுட்டு, நியூட்ரிஷனல் ரிலேட்டட், எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் பேசுகிறோமே தவிர அவங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப் ரிலேட்டடாக இஎஸ்ஐ, பிஎஃப், ஓகேங்களா, அதை பற்றிலாம் நம்ம பேசுகிறது இல்லை அதிகமாக. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம கொண்டு வரணும். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல என்ன பண்ணணும் அப்படின்னா சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் அப்படின்றத ஒன்று கொண்டு வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி பில்லை பற்றி பேசியிருக்காங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கோட் ஆன் செக்யூரிட்டி பில், கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி பில்லை பற்றி இதில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, போய் படிச்சுக்கோங்க. புரியலைன்னா வந்து குரூப்பில் கேளுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 டைலூஷன் இன் கிளாஸ் 12 டெக்ஸ்ட் புக். ஆக்சுவலாக நீங்கள் இதை பற்றி படிக்க வேண்டாங்க, இது வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காண்டி இதை எடுத்திருக்கேன். அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா எந்த அளவுக்கு ஹிஸ்ட்ரியை மாற்ற முடியும். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. எல்லாரும் வந்து ஹிஸ்ட்ரியை ஏன் படிக்கணும், நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. பட் ஹிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வேர்ல்டு லெவலில் ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஹிஸ்ட்ரியில் நடக்கிற சில விஷயங்கள் தான் இன்ன வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்ன வரைக்கும் வேதத்தையும் உபநிஷத்தையும் ஆரியர்கள் உள்ள வந்தார்கள் அப்படின்றது, திராவிடம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம இன்ன வரைக்கும் நம்ம பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது நம்மளுடைய ஹிஸ்ட்ரி. அந்த ஹிஸ்ட்ரியை வச்சு தான் இன்ன வரைக்கும் நம்மளுடைய ஜாதி, மதம் எல்லாத்துலேயும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த ஹிஸ்ட்ரியை ஒன்று சேஞ்ச் பண்ணாங்கன்னு வைங்களேன், அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மிகப்பெரிய லெவலில் ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஜாதி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம வேர்ல்டுலே இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற வேர்ல்டுலே இல்லை. பட் ஹிஸ்ட்ரி புக்கில் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி புக்கில் சேஞ்ச் பண்ணி ஜாதின்னு ஒன்று பழக்கத்தில் இருந்தது, அதில் இந்த வேலை பார்க்குறேன் உயர்ந்த ஜாதி, இந்த வேலை பார்க்குறேன் தாழ்ந்த ஜாதி அப்படின்னா அடுத்த ஒரு 20 வருஷத்தில் அதை படிக்கிற பீப்புள் என்ன பண்ணிடுவாங்க, ஆமாம் ஜாதின்னு ஒன்று இருந்துச்சு. அப்போ அதை படிக்கிற ஒரு பிராமண ஒரு ஐயர் வீட்டு பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஐயர் வீட்டுனா அந்த கோயில் ரிலேட்டட் வேலை பார்க்குற பையன் என்ன பண்ணுவான், தான் வந்து பிராமின் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து அவருக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ பர்டிகுலராக அந்த ஹிஸ்ட்ரி மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் எண்ணத்தையே உங்களுக்குள்ள கொண்டு வருவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து என்னன்னா ஒரு கவர்மெண்ட்டும் ஒரு ஹிஸ்ட்ரியரும் வந்து பண்ற விஷயங்கள். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி அப்படின்றது என்னன்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயம். அந்த நடந்து முடிஞ்ச விஷயத்தை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ஆத்தர் வந்து கிடைக்கிற தரவுகள், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கியாலஜிக்கல் இது படி என்ன பண்றாரு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி அவருடைய எண்ணத்தையும் அதில் சேர்த்துப்பார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹிஸ்ட்ரி அப்படின்றது சோலா வந்து என்னன்னா உங்களுக்கு அதில் இருக்கிறத மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்கன்னா மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு புராண கதைகளையும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மகாபாரதம், ராமாயணம், குரான், அந்த மாதிரி பைபிள், இதில் இருக்க எல்லா கதைகளையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா கதைகளும் அங்கே நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் யாரும் வந்து ஆமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு அதுக்கான எந்த எவிடன்ஸுமே கிடையாது. அப்போ அந்த ஆத்தரை எழுதினவர், பர்டிகுலராக அந்த புக்கை எழுதினவர், அவரோட தாட்டையும் அதுக்குள்ளே கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ அவரோட தாட்டை அதுக்குள்ளே கொண்டு வந்திருந்தார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் கழிச்சு அந்த புக்கை படிக்கிறீங்க அப்படின்னா ஓகே இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்புவீங்க. ஓகேங்களா? அந்த நம்பிக்கை தான் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய ப்ராப்ளத்தில் நமக்கு போய்கிட்டு இருக்கு. அதை மாதிரி தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் 12th புக்கில் இந்த மாதிரியான நிறையா சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. அதில் ஒரு சேஞ்சஸ் நான் சொல்கிறேன். மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்களாம், சேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு ஆர்டிக்கிளும் அங்கே உள்ளே வந்திருக்கு. 12th புக்கில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா கேஸ்ட் அண்ட் ரிலீஜியன் பேஸ்டு பாலிடிக்ஸில் இருந்து இந்தியா எப்படி முன்னேறிடுச்சு அப்படின்னா டெவலப்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் ரிலேட்டட் பாலிடிக்ஸுக்கு மாறிடுச்சான். ஓகேங்களா? இது உங்களுக்கு எப்படின்னு தெரியும். கேஸ்ட் அண்ட் ரிலீஜியன் பேஸ்டு பாலிடிக்ஸில் இருந்து கவர்மெண்ட் வந்து இப்போ மோடி கவர்மெண்ட் எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் ஓரியன்ட் பாலிடிக்ஸாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டை என்ன பண்ணியிருக்காங்க 12th வச்சிருக்காங்க. ஸோ அப்போ இது எந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் நமக்கு 2014 முன்னாடி வரைக்கும் கேஸ்ட் அண்ட் ரிலீஜியஸ் ப்ராப்ளம் வந்து இருந்துச்சா அப்படின்னா நம்ம கண்டிப்பாக விரல் விட்டு எண்ணிடலாம்.
பட் இப்போ கேஸ்ட் அண்ட் ரிலீஜியன் பேஸ்டு பாலிடிக்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கு. பட் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கூல் புக்கில் அவங்க என்ன மாற்றுறாங்க அப்படின்னு பாருங்கள். கேஸ்ட் அண்ட் ரிலீஜியன் பேஸ்டு பாலிடிக்ஸ் வந்து இப்போ எப்படி சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்குன்னா மோடி கவர்மெண்ட் அவர்கள் இதில் டெவலப்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் ஓரியன்டாக மாறிக்கிட்டு இருக்கான். ஸோ இதை நம்ம சொல்கிறாங்க. ஸோ 12th பிள்ளைங்க படிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம தான் செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இது சொன்னேன். நெக்ஸ்ட்டு வல்னரபிள் குரூப்ஸ் பெட்டிஷன் குளோபல் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வல்னரபிள் குரூப்ஸில் இதை யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இந்த எய்ட்ஸ் வந்த குரூப்ஸ், எய்ட்ஸ் வந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, எய்ட்ஸ் அதாவது செக்ஸ் ஒர்க்கர்ஸ், டிரான்ஜெண்டர்ஸ் அண்ட் எய்ட்ஸ் பாதிக்கப்பட்ட பீப்புள், இவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குளோபல் லெவலில் அவங்களுக்கு ஃபண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த ஃபண்டு இந்த COVID-19 வந்ததுக்கு அப்புறமா வரலை அப்படின்றதான் இவங்களுடைய இது. சரி, அந்த ஃபண்டோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு லெவலில் குளோபல் ஃபண்ட் டு ஃபைட் எய்ட்ஸ், டியூபர்குலோசிஸ், மலேரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி மட்டும் படிங்க. அதுதான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கு தேவை. இந்த ஆர்டிக்கலில் இருக்கிறது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க இன்றைக்கி நியூஸு. இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.